அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது 2026 குலதெய்வத்தின் அருள் கிடைக்க போகும் ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். 2026 ஆண்டில் குரு மற்றும் சனியின் முக்கிய பயிற்சிகளால் சக்தி வாய்ந்த சிம்மாசன யோகம் உருவாகிறது. அதற்கு அடுத்தபடியாக குலதெய்வத்தினுடைய அருளால் இந்த யோகத்தால் 4 ராசிகள் சரித்திரம் படைக்கும் அளவிற்கு அதிகாரம், பதவி மற்றும் செல்வத்தை பெறுவார்கள் என ஜோதிடம் துல்லியமாக கணித்து கூறியிருக்கிறது. ஆகமையால் நாங்கள் கூறும் இந்த ராசியினர் குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் கடைபிடிப்பதனால் உங்கள் வாழ்க்கை ஒரு ராஜ வாழ்க்கைக்கு மாறப்போகும் என்பது இந்த ஆண்டு உறுதியாகிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முக்கிய கிரகத்தின் ஆதிக்கம் இருக்கும். அது குலதெய்வத்திற்கு இணையானதாக இருக்கும். ஆனால் 2026 ஆண்டு காலபுருஷ சத்துவத்தின்படி இது மிகவும் வலிமையான ஆண்டாக பார்க்கப்படுகிறது. ஜூன் 2, 2026 ஆண்டு குரு பகவான் கடக ராசிக்கு செல்வது, குரு உச்சம், சனி பகவான் மீன ராசிக்கு மாறுவது என பரிமாற்றங்கள் நிகழ்கின்றன. இது 2 கிரகங்களும் குலதெய்வத்திற்கு சம்பந்தப்பட்டவை. இந்த கிரக நிலைகள் சில ராசிகளுக்கு அதிகப்படியான ராஜ யோகத்தை விளங்கப் போகிறது. குலதெய்வத்தின் அருளால் சாதாரண மனிதனையும் சரித்திர நாயகனாக மாற்றும் வல்லமை கொண்டவர்தான் குலதெய்வம். அவருக்கு இந்த ஆண்டு குலதெய்வத்தினுடைய அவர்களுடைய வழிபாட்டு குலதெய்வத்தை மகிழ்விக்கும். இந்த 2026 ஆண்டு அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி வாருங்கள் பார்க்கலாம். முதலாவதாக குலதெய்வத்தின் அருள் உடனடியாக கிடைக்கக்கூடிய ராசியாக கடகராசி இருக்கின்றன. கடகராசி அதிகாரத்தின் உச்ச கொம்பு, அதாவது உச்சாணி கொம்பு 2026 மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை குலதெய்வத்தின் அருளால் பெறப்போக்கும் முதல் ராசியாகும். குரு பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்து உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசியில் குரு அமர்வதனால் அம்ச மகா புருஷ யோகம் உண்டாகிறது. இதனால் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் நேரடியாக கிடைக்கிறது. இது அறிவாற்றல் மற்றும் தலைமை பண்பை மேம்படுத்துகிறது. இது இருந்தால் குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு இருந்துவிட்டால் போதும், எது எடுத்தாலும் நமக்கு வெற்றியே துவங்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பானதாக இருக்கிறது. எதிர்பாராத உயர்மட்ட பதவிகள் அல்லது முதல்வர், அதாவது சிஎம் ஆகும் அளவிற்கு செல்வாக்கு உயர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த ஆண்டு சமூகத்தில் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கூடும். எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக அனைத்திலும் வெற்றி பெற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. நீங்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள். பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற தினங்களில் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்க அவரை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ஆண்டு முழுவதும் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வத்திற்கு முக்கிய பங்கு கொடுத்து வழிபட்டீர்கள் என்றால் நாங்கள் கூறும் இது அனைத்தும் உங்களுக்கு நிச்சயம் 2026 குலதெய்வத்தினுடைய அருளால் நடக்கும். அடுத்ததாக விருச்சக ராசி. விருச்சக ராசி பாக்கியங்கள் உச்சம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு குருவின் 9ஆம் பார்வை கிடைப்பதனால் இது யோகங்களின் ஆண்டாக அமைகிறது. குறிப்பாக குரு உங்களுக்கு சாதகமாக இருந்தால் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் அவ்வளவு அற்புதமாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு அற்புதம் நிறைந்த ஆண்டாக இருக்கிறது. இதுவரை முடங்கி கிடந்த காரியங்கள் வேகம் எடுக்கும். அரசு வழியில் மிக பெரிய லாபங்கள் அதிகப்படியாக வரும். இது அனைத்தும் குலதெய்வத்தினுடைய அருளால் நினைக்கப்பெறும். தேர்தலில் நிற்பவர்களுக்கு, கட்சி பொறுப்பில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு பெருகும். பொருளாதார ரீதியாக 9 கிரகங்களின் ஆசி உங்களுக்கு கிடைப்பதனால் சொத்து சேர்க்கை மற்றும் பணப்புழக்கங்கள் அபரிமிதமானதாக இருக்கின்றன. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை மற்றும் அமாவாசை பௌர்ணமிகளில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறந்தபடியாக இருக்கின்றன. 2026 ஆண்டு குலதெய்வத்தினுடைய அருளால் மாபெரும் செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பாக விருச்சிக ராசிக்கு இருக்கிறது. விருச்சிக ராசியை பொறுத்தவரை அமைதி, நேர்மை, பண்பு, கடின உழைப்பு இது அனைத்திற்கும் பெயர் பெற்றவர்கள். ஆகமையால் குலதெய்வத்தினை மனதில் நினைத்து கொண்டு எந்த தொழிலை தொட்டாலும் அது கண்டிப்பாக வெற்றியாகும். செல்வம், அரசியல் மற்றும் திடீர் திருப்பம் இது அனைத்தும் உங்களுக்கு வாகை சூட இருக்கின்றன. அடுத்ததாக மீனராசி. மீனராசி பூர்வ புண்ணிய, அதாவது பூர்வ புண்ணிய பலன்கள். மீனராசிக்கு குருவின் 5ஆம் பார்வை கிடைக்கிறது. இதனால் உங்களுக்கு நேரடியாக குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. ஏற்கனவே சனி பகவான் உங்கள் ராசியில் இருந்தாலும் குருவினுடைய பார்வை சனி தரும் பாதிப்புகளை நீக்கி யோகமானதாக மாற்றும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு எந்த ஒரு தீய செயல்களிலும் ஈடுபட வேண்டாம். தீய செயல்களில் ஈடுபடாமல் இருந்தீர்கள் என்றால் குலதெய்வம் உங்களை காற்றுக்கொள்ளும். சனி பகவானுக்கு பிடித்த தீய செயல்களை செய்துவிட்டீர்கள் என்றால்
குலதெய்வம் உங்களை காக்காது. மேல் எந்த தொழில் தொடங்கினாலும் அது நேர்மையான வழியிலும், முக்கியமாக அது உண்மைக்கு மட்டுமே இருக்க வேண்டும். உண்மைக்கு புறம்பான தொழில்களை செய்தால் சனி பகவான் உங்களை படாத பாடுபடுத்தி விடுவார். குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்காது. குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்காது. எந்த தொழிலும் நல்ல தொழிலாக செய்தீர்கள் என்றால் மீனராசிக்கு ராஜயோகம் உண்டாகும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பெரிய நிறுவனங்களின் தலைமை பொறுப்பு அல்லது ஆளுநர் போன்ற பதவிகள் நேரடியாக தேடி வர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. நீண்ட கால போராட்டங்களுக்கு பிறகு உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இந்த ஆண்டு குலதெய்வத்தினுடைய அருளால் 2026 கண்டிப்பாக கிடைக்கும். தெய்வ அருளும் குலதெய்வத்தினுடைய குருவருளும் இணைந்து உங்கள் சமூகத்தின் உச்சாணி கொம்பில் அமர வைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. கண்டிப்பாக குலதெய்வ அருளும் குருவருளும் இணைந்து உங்கள் சமூகத்திற்கு உச்சாணி கொம்பில் அமர வைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்கள், வெள்ளிக்கிழமை மற்றும் முக்கியமாக புனிதமான விரத நாட்களில் குலதெய்வத்திற்கு விரதம் இருந்து இந்த ஆண்டு முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டிற்கு முன்னுமே கொடுத்து செயல்பட்டீர்கள் என்றால் மீனராசி மாபெரும் வெற்றியடைய வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக ரிஷப ராசி ரிஷபராசி நண்பர்கள், ரிஷபராசி துணிச்சலும் வெற்றியும். ரிஷபராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் உண்டாகும். எதிர்ப்புகளை துவம்சம் செய்து முன்னேறுவீர்கள். ஒரு மாநிலத்தையோ அல்லது பெரிய அமைப்பையோ வழிநடத்தும் அமைப்பு திறன் உங்களுக்கு கைகூடும். அரசு அதிகாரிகளுக்கு, அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கும் இந்த ஆண்டு விட்டு விடாதீர்கள். முக்கியமாக பாஸ் என்று சொல்லும் அளவிற்கு குவியும் பாராட்டுகள் அதிகப்படியாக இந்த ஆண்டு இருக்கின்றன. குறிப்பாக 2026ஆம் ஆண்டு கிரகங்கள் அழகியல் மாற்றங்கள் நமது வாழ்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவதால் பெரும் செல்வமும் அதிகாரமும் கிடைக்கும். சனி பகவான் மீன ராசியில் பயணிக்கிறார். இது பொறுமையையும் அனுபவ அறிவையும் அளித்து வாழ்க்கையை சீரமைக்கும். ராகு கும்பத்தில், கேது சிம்மத்தில் அமர்ந்து வெளிநாட்டு தொடர்புகளையும் புகழையும் தேடித்தர அதிகப்படியான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றன. குறிப்பாக அனைவர்களும் இந்த ஆண்டு மாபெரும் சக்தி வாய்ந்த ஆண்டாக இருக்கின்றன. ரிஷபராசியை பொறுத்தவரை உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருளால் அதிகப்படியான லாபஸ்தானம் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.